நான் நம்ம இந்தியாவில் நடக்கிற இந்த மத பிரச்சனைகள் சம்பந்தமா வீடியோ போடும்போது வார்த்தைக்கு மதவெறி பிடிச்ச சங்கி தற்குறிகள் அப்படின்னு சொல்லுவேன்ல, அதுக்கு காரணம் இதுதான். அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? நீங்க சங்கி தற்குறி அது இதுன்னு மதவெறி பிடிச்சவங்க எல்லாம் திட்டுறியா? அவங்க என்னத்தையோ தீர்த்த மாதிரி தெளிச்சு அவங்களோட பஜனையை தானே பாடிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ பிரேயர் தானே பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இவங்க இந்த பூஜை எதுக்காக பண்ணாங்க அப்படின்றத நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்களே கோன்னு திட்டுவீங்க. இந்த சம்பவம் பூனேல நடந்தது. அதாவது பூனேல ஒரு பார்க்ல பாத்தீங்கன்னா 2 லேடிஸ், அவங்க முஸ்லீம் லேடிஸ், அவங்க 2 பேர் பாத்தீங்கன்னா அந்த பார்க்ல ஒரு ஓரமா பாத்தீங்கன்னா தொழுகை பண்ணி இருந்திருக்காங்க. அவங்க தொழுகிற டைம் வந்ததுனால அந்த இடத்துல ஒரு துணியை விரிச்சு அங்கனக்குள்ளே தொழுகை பண்ணிருக்காங்க. அவங்க யாரையும் தொந்தரவு பண்ணல. அவங்க தொழுகை பண்ணும்போது எந்த சத்தமும் வராது, அவங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். அப்படி அவங்க தொழுகையை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த இடம் அசுத்தமாயிருச்சு அப்படின்னு இந்த சங்கி பயலுக சொல்லிட்டு அந்த அசுத்தமான இடத்தை நாங்க சுத்தம் பண்றோன்ற பேர்ல மாட்டு மூத்திரத்தை தெளிச்சு சுத்தம் பண்ணிருக்காங்க. இதை கேட்கும்போது ஒரு பக்கம் ரொம்ப சங்கடமா இருந்தாலும் இவங்க மேல செம்ம காண்டாகுதுல. ஆதாரி பயலுக நல்லா இருந்த இடத்துல மாட்டு மூத்திரத்தை ஊத்தி அசுத்தமாக்கி இவங்க எந்த குரூப்னா ஒரு ஹிந்துத்துவ அமைப்பு தான், ஹிந்து நேஷனலிஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்பை சேர்ந்த ஒரு கூட்டம் தான் இவங்க. உடனே இது வடக்குல தான் நடக்குது, நம்ம ஊர்ல இந்த மாதிரி மதவெறி பிடிச்ச ஈன பயலுக இல்லன்னு தப்பா கணக்கு போட்டுறாரு. இந்த வீடியோவோட கமெண்ட்ல ஒரு சில சங்கிகள் தென்படுவாங்க, இந்த மாட்டு மூத்திரம் தெளிச்ச சங்கிகளுக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் போடுவாங்க. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இப்படி ஏதாவது சங்கி பயலோட கமெண்ட்டை பாத்தீங்கன்னா செருப்பு கழட்டி அடிக்கிற மாதிரி ஒரு ரிப்ளை பண்ணிட்டு போங்க. அவ்வளவுதான்.